நாம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் a most requested video. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நமக்கு கேட்டிருந்த ஒரு வீடியோ தான் பரதநாட்டியம் மேக்கப் அண்ட் ஹேர் டு லுக் தான் இன்னைக்கு காட்ட போறேன். இது ரெண்டுமே ஒரே வீடியோல காட்ட போறது கிடையாது. ஏன்னா வீடியோ ரொம்ப லாங்கா வரதுனால ஒரு வீடியோல ஹேர் டு இன்னொரு வீடியோல நான் மேக்கப்பும் காட்ட போறேன். ஸோ இந்த ஹேர் டு வந்து எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் பக்கா ட்ரெடிஷ்னலாக பன் வச்சு எப்படி இந்த ஹேர் டு மேக் பண்ணலாம் அப்படின்னு காட்ட போகிறேன். இப்போ வாங்க ஃபர்தர் டிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹேருக்கு ஸ்ட்ரீக்ஸ் கோல்டு சீரம் எடுத்திருக்கேன். சீரம் அப்ளை பண்ணுறதுனால அவங்க ஹேர் நல்லாவே வந்து சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காகவும் இருக்கும். சிக் எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சீரம் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து சென்டர் பார்ட்டிஷன் எடுத்துக்கோங்க. பார்ட்டிஷன் எடுத்ததுக்கு அப்புறம் இயர் டு இயர் செக்ஷன் எடுத்துக்கோங்க. இயர் டு இயர் செக்ஷன் எடுத்துட்டு ஃப்ரண்ட்ல இருக்க ஹேரை வந்து ஒரு செக்ஷன் கிளிப் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சென்டர் போர்ஷன்ல ஒரு மீடியம் சி செக்ஷன் மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த இடத்துல ஒரு ரப்பர் பேண்ட், பிளாக் ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா டைட்டா செக்யூர் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு அந்த ஹேரை வந்து நீங்க நல்லா ட்விஸ்ட் பண்ணி ஒரு சின்ன பன் மாதிரி கிரியேட் பண்ணுங்க. நல்லா சுத்தி கொண்டு வாங்க. கொண்டு வந்து அதை ஃபுல்லா வந்து ஒரு யூ பின், பாபி பின் வச்சு நல்லா செக்யூர் பண்ணுங்க. அவுந்து வராத வரைக்கும் செக்யூர் பண்ணிக்கோங்க. செக்யூர் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் இது தெரிஞ்சிருக்கும். இது வந்து ராக்கோடின்னு சொல்லுவாங்க. பரதநாட்டியம் டான்சர்ஸ் எல்லாருமே இது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து நான் பில்லை வச்சு தைச்சிருக்கேன். நீங்கள் வந்து அது மேலேயே வச்சு நம்ம சின்ன பன் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது மேலேயே வச்சு நீங்கள் நல்லா ஃபுல்லாக செக்யூர் பண்ணிக்கோங்க. நல்லா யூபின் வச்சு எல்லா இடத்துலையும் சுற்றியும் செக்யூர் பண்ணிக்கோங்க. செக்யூர் பண்ணிட்டு இப்போ ஃப்ரண்ட்ல இருக்க ஹேர்ஸ், பேக் ஹேர்ஸ் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கொண்டு வாங்க. ஃப்ரண்ட்லேயே நல்லா நீட்டாக கோம் பண்ணி பேக்ல கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டு பின்னாடி எல்லா ஹேரையும் ஒட்டுக்க ஒரு பிளாக் ரப்பர் பேண்ட் போட்டு டைட் பண்ணிக்கோங்க. ரப்பர் பேண்ட் போட்டு டைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபுல் ஹேர்ஸையுமே வந்து நல்லா ட்விஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ட்விஸ்ட் பண்ணிட்டு ஆஸ் யூஷுவல் அதே பன் மாதிரி கொண்டு வாங்க. ஸோ அந்த ஃபுல்லா சுத்தி கொண்டு வந்து ஒரு யூபின் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. ஸோ செக்யூர் பண்ணிட்டு இதுக்கு மேலே நீங்கள் ஒரு பிளாக் நெட் அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து பேக் சைடில் நான் ஒரு ஸ்டோன் வச்சு ஒரு கஜ்ரான்னு சொல்லுவாங்க, வஜ்ரா பன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கிடைக்கும், உங்கள் ஷாப்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் இந்த பன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஃபுல்லாகவே டெக்கரேட்டட் கோல்டு பீட்ஸ் வச்சு நடுவில் ரோசஸும் வச்சுருக்காங்க. ஸோ இது பார்க்கறதுக்கு நல்லா கிராண்ட் லுக்காகவும் இருந்துச்சு. ஸோ அதனால் இன்னைக்கு உங்களுக்கு இந்த பன் வச்சு செக்யூர் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக யூபின் வச்சு நல்லா ஃபுல்லாக செக்யூர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இவங்க டான்ஸ் பண்ணும் போது இது அவுந்து விழாமல் பார்த்துக்கணும். ஸோ நிறைய யூபின் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃப்ளவர் டெக்கரேஷனுக்கு போயிடலாம். ஸோ இந்த ஃப்ளவர் ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தெரியும், இது பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ் தான். இது ஜஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவரே 30 rupees தான் வருது. ஸோ தாராளமாக இதை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டா நிறைய ஃபங்க்ஷன்ஸ்க்கு இது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஒயிட் ஃப்ளவர் நான் எடுத்திருக்கேன். இவங்க ட்ரெஸ் இன்னைக்கு வயலட் கலராக இருக்கிறதுனால நான் இன்னைக்கு ஒயிட் அண்ட் பிங்க்கும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மேலே இருக்க பன்னுக்கு வந்து நான் ஒரு ஒயிட், அந்த மல்லிகைப்பூ மாதிரி இருக்கும், ஒயிட் வேணி வச்சிருக்கேன். சுத்திலையும் வந்து நீங்க யூபின் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பன்னுக்கு பாத்தீங்கன்னா ஒரு லைட் பிங்க், டார்க் பிங்க் ஒரு வேணி எடுத்திருக்கேன். ஸோ ஒரு ரோல் எடுத்திருக்கேன். அதை வச்சு நல்லா செக்யூர் பண்ணிட்டு யூபின் வச்சு செக்யூர் பண்ணிட்டு
அதுக்கு மேலே இன்னொரு ஃப்ளவர் வேணால் நீங்கள் போகலாம், வச்சா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ ஒயிட் கலருக்கு நான் கொண்டு போகிறேன். ஒயிட் கலர் வேணி வச்சுருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் அவங்க ஹேர் வந்து கீழே வந்து சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் ஆரஞ்சு கலர், டார்க் ஆரஞ்சு கலர் வேணி எடுத்து அவங்க அடியில் பன்னுக்கு கீழே வந்து அது சுற்றிலையும் வச்சு யூபின் வச்சு செக்யூர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஹேர் ஸ்டைல் முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்களா? ஒரு பரதநாட்டியம்க்கு பன் ஹேர் ஸ்டைல் எப்படி வேரியேஷனாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் காட்டியிருக்கேன். ஸோ மேக்கப் வீடியோ வந்து நெக்ஸ்ட் அடுத்த எபிசோடில் நான் போடுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை.